Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வாஷிங் மெஷின் அப்டேட் தான். வாஷிங் மெஷினை பத்தி சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. எனக்கு என்னன்னா அதை யூஸ் பண்ண தெரியல டக்குன்னு. நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட கூடாதுல. அதனால தான் இன்ஸ்டலேஷன் வந்த அன்னைக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லி கொடுத்தா நம்ம மண்டையில ஏறுமான்னு ஏறாது. நம்மளா அது ஒரு சில விஷயங்களை கத்துக்கறணும், யூடியூப்பை பார்க்கணும், அப்படி போய் அளவுக்கு போட தெரியுது. அதனால கொஞ்சம் அப்படியே டிலே ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லை. ஸ்கூலும் ஓப்பன் ஆயிடுச்சா, அவங்களை அனுப்புறதுக்கு அப்படியே போகிறதுக்கு வர்றது தான். குட்டி சேர்ந்த நேரம் பக்கத்துலேயே இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. சரி, இப்போ வாஷிங் மிஷினை பற்றி பார்த்துடலாம். வாஷிங் மிஷின் வாங்குறதுன்றது எனக்கு மாசமாக இருக்கும், ஃபஸ்ட்டு பேபி மாசமாக இருக்கும் போதுல இருந்து நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இனியாப்பா கிட்டேயும் கேட்பேன், எனக்கு வாஷிங் மிஷின் வேணும், வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். இது ரெடி கேஷா இல்லை இஎம்ஐயா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஃபுல்லாகவே அப்படியே ரெடி கேஷாகவே வாங்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான காசு சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க, இஎம்ஐ போடாதீங்க. இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, அந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நானும் தான் மாசமாக இருந்ததுலேருந்து செகண்ட் டெலிவரியும் அப்படியே எல்லாத்தையும் ஓட்டியாச்சு. நான் மட்டும் தான் துணி துவைப்பேன். இனியாப்பா துவைச்சு கொடுப்பாங்க. இது ரெடி கேஷில் தான் வாங்கினது, இஎம்ஐ கிடையாது. அதுபோல் பிராண்ட் நான் கொஞ்சம் விசாரித்தேன், நெட்லேயும் பார்த்தேன். எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். சாம்சங் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அதில் ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் இந்த இது வாஷிங் மிஷின் கவரு, அப்புறம் அயன் பாக்ஸ், அப்புறம் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்தது. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், அதை லெஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிஷின் மட்டும் 19,500 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். வாங்க இப்போ நம்ம வாஷிங் மிஷினை பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். இது ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி லைட்டாக ஷேட் அடிக்கும், அப்படி தான் அங்கேயுமே சொன்னாங்க. ஆனால் பார்க்கும்போது நல்ல இந்த ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குது. இது டிஸ்பிளே மாடல் தான். இங்கே எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஆன் ஆஃப் பட்டனு, ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. நம்ம வீட்டுக்கு புதுசாக என்ன பொருள் வாங்கினாலும் சரி, நம்ம கைக்கு அது பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பாட்டுக்கு எதனா நோண்டி விட்டு அது பாட்டுக்கு ரிப்பேராக போயிடுச்சுன்னா அதுக்கு உட்காந்துட்டு காசு செலவு பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாலேஷன் அப்போ சொல்லி கொடுத்தாங்களே, எப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அது வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷினில் துணியை ஊற வச்சு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே மேலே துணி பவுடர் போடுறது, அது துணி பவுடர் அப்படியே இறக்கிடாம நல்ல அது ஒரு நுரையாக்கி தான் கீழே கொண்டு போகும். அதனால திட்டாக இருக்காது. அதனாலேயே எனக்கு பிடிச்சிருச்சு மிஷினை. கீழே ஒரு ஃபில்டர் இருக்குது. அது ஒவ்வொரு டைம் நம்ம துணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் லைட்டாக அந்த பஞ்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா எதுனா போயிருந்ததுன்னா அதில் ஃபில்டராக இருக்குது. அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த டைம் துவைக்கும் போது போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அடிக்கடி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஈஸியாக கழட்டி மாட்டுறதுக்கு வசதியாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் புதுசாக மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு இருக்கவே இருக்குது, யூடியூப் இருக்குது, அப்புறம் அதிலே பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பயந்துட்டுலாம் இருக்க வேணாம். நான் இப்போ காட்டின ஹோல்ஸ் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. இது லிக்விட் இங்கேயும் போட்டுக்கலாம், இல்லை துணி போட்டுட்டு அப்படியே ட்ரம் மேலே துணி மேலேயும் லிக்விட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வாஷிங் மிஷின் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.